ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம் சிகி ஹோம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி காலையில் ஒரு 6 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் என்னென்ன வேலைகள்லாம் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ வழியாக பார்க்க போகிறோம். வெயில் நல்லா வாட்டி எடுக்கிறதுனால காலையிலே துணி துவைக்கிறது தான் முதல் வேலை அப்படின்னு எல்லா துணியும் துவைச்சி போட்டாச்சு. இது இப்போ காலையிலே காய போட்டுட்டோன்னா கொஞ்ச நேரத்தில் வெயில் வரும். ஒரு 15 நிமிஷத்தில் இந்த துணியெல்லாம் எப்படி காயுதுன்னே தெரியாது, அவ்வளோ வேகமாக காஞ்சிரும். அதுக்கு மேலேயும் வெயிலில் போட்டிருந்தோம் அப்படின்னா துணி வளரியே போகும், அந்த அளவுக்கு வெயில் அடிக்குதுங்க. வீட்டில் அழுக்கு துணி இருந்ததுன்னா அதுவே ஒரு மாதிரி இருக்கும். அதுவே எல்லாத்தையும் துவைச்சி காய போட்டுறோம் அப்படின்னா வீடே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி தான் இருக்கும். நாங்கள் இருக்கிறது மாடியில் அப்படிங்கிறதுனால இங்கே துணி காய போடுறதுக்கான வசதி எதுவும் இல்லை. அதனால இந்த பால்கனிலே அவ்வளோத்தையும் காய போட்டுருவேன். டீ போட்டு குடித்தாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிள் தான். எங்கள் வீட்டை அவல் தாளித்து கேட்டாங்க, அதனால் அது வந்து ஊற வச்சுருக்கிறேன். எனக்கு வந்து பழைய சாதம் இருக்குது, ஸோ அதுவே போதும். இந்த வெயிலுக்கு அது தானே சூப்பராக இருக்கும். சாம் குட்டிக்கு எப்பவும் போல் இட்லி தான். காலையில் எந்திரிச்சதும் அவனுக்கு பாலாத்தி கொடுத்தாச்சு. முதல் வேலை என்ன நடக்குது பாருங்கள். எவ்வளோ தான் டாய்ஸ் வாங்கி கொடுத்தாலும் அதெல்லாம் 2 நாள் தான். அதுக்கப்புறம் அந்த கிச்சனுக்கு வந்து அங்கேருந்து 4 பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து விளையாடினா தான் அவ்வளோ ஜாலியாக இருக்கும் போல். இன்றைக்கி டிவி பார்த்துட்டே புட்டுக்குழலை தூக்கிட்டு வந்திருக்கிறாரு. அந்த புட்டுக்குழலை எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற வேலை தான் நடந்துகிட்ருக்கு. பாத்திரத்தை அடிக்கும்போது வர சத்தத்தை கேட்டு அவ்வளோ சந்தோஷம். எங்கள் வீட்டில் அவங்க வேலைக்கு கிளம்பிட்டாங்க. நான் உடனே வந்து சோறு அடுப்பில் போட்டிருக்கிறேன். நாங்கள் வந்து வடித்து சாப்பிடுவோம். அதனால் நல்ல குழையிட்டோம். இன்றைக்கி தயிர் ஊற்றி தான் குட்டி பையனுக்கு கொடுக்க போகிறேன். அதனால் கொஞ்சம் குலைவாக இருக்கட்டும் அப்படின்னு நல்லாவே வேக போட்டிருக்கிறேன். காலையில் எனக்கு சாப்பாட்டுக்காக இந்த சுண்டு வத்தல் எடுத்துருக்கிறேன். இது வந்து வத்த குழம்பு வைக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. பொரிச்சிட்டு அதை சாப்பிட்டு பார்த்தே நல்ல உப்பு ஏறி இருந்தது. அதனால் இப்போ பழைய சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு இன்றைக்கி அதை வந்து பொரிச்சு எடுத்துருக்கிறேன். அது கூடவே ஒரு 5 சின்ன வெங்காயம். சாதம் நல்லா வெந்துடுச்சு, அதை வடிச்சிடலாம். இது வடிக்கிறதே ஒரு ஸ்கில்லுன்னு தான் சொல்லணும். எங்கள் அம்மாலாம் ஒரே செகண்டில் அந்த பாத்திரத்தில் கமத்தி போட்டுட்டு போயிடுவாங்க. அது பாட்டுக்கு வடிஞ்சிட்ருக்கோம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பொறுமையாக வந்து நிமித்தி எடுப்பாங்க. ஆனால் நான் சின்ன வயசில் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்தேன். அப்போ வந்து எல்லா சாதமும் கொட்டிடுச்சு. அதுலேருந்து கொஞ்சம் பயம். அதுலேருந்து ஒரு 10 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்லன்னு மெனக்கிட்டு நின்று மொத்தமாக வடித்து எடுத்துகிட்டு தான் அந்த இடத்த விட்டு போவேன். அது என்னவோ அந்த பாத்திரத்தில் கமத்தி போட்டது நமக்கு வரல. அதை வந்து கொஞ்சம் நுணுக்கமாக செய்வாங்க. அப்படியே நான் என்னோடய சாப்பாட்டுக்காக பழைய சாதம் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டேன். பாருங்கள், சின்ன வெங்காயம், இந்த சுண்டு வத்தல், இது கூடவே கொஞ்சம் தயிர், ஊறுகாய் இதெல்லாம் இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். இது வெயில் நேரம் அப்படிங்கிறதுனால நல்லா புளிச்சு தான் இருந்தது, டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா உப்பு போட்டு இதை சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் மத்தியான சாப்பாட்டுக்காக தயிர் வாங்குறதுக்காக 2 பேரும் கிளம்பி இருக்கிறோம் கடைக்கு. சாம் குட்டிக்கு இன்னும் முதல் முடி வந்து எடுக்கல, அதனால தான் இந்த அளவுக்கு முடி வளர்ந்துருக்கு. ஆனால் இந்த வெயிலுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள், சீக்கிரமே மொட்டை போடணும். அதனாலே டெய்லியும் வந்து குளிக்க வச்சுவேன், இல்லைனா ரொம்ப வேர்க்கிற மாதிரி இருக்கும். இந்த முடியை வச்சுட்டு அவனும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறான். ரோடு கிராஸ் பண்ணி போனால் கடை தான் ரொம்ப பக்கத்தில், அதனால் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ மதிய சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறான். மேலே வந்து மொட்டை மாடியிலேருந்து ஹீட் வந்து நல்லா கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால் கீழே கொண்டு வந்து கொஞ்சம் காற்று வாங்கிட்டே சாப்பாடெல்லாம் ஊட்டி அப்படியே தூங்க வச்சாச்சு. நானுமே தயிர் தான் சாப்பிட்டேன். இவன் தூங்கிட்டு இருக்கிறவன் எப்போ எழுந்திரிப்பான் அப்படிங்கிறதே தெரியாது. திடீர்னு எந்திரிச்சு ஓடி வருவான். அதனால் கொஞ்சமாக நம்ம வந்து டீ போட்டு குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு டீ போட்டுட்ருக்கேன். காலையில் பழைய சாதம், மதியம் தயிர் சாதம் அப்படின்னு ஒரு காரசாரமாகவே இல்லை. அதனால தான் ஒரு மிக்சர் எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஸ்நாக்ஸ் வந்து நான் ரொம்ப விரும்புறது இல்லை. இன்றைக்கி என்னவோ சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக சாம் குட்டிக்கு வந்து அவல் கஞ்சி செய்யலாம் அப்படின்னு அவல் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கிறேன். அப்படியே நம்மளும் கொஞ்சம் அவல் சாப்பிடலாம் அப்படின்னு எனக்குமே கழுவி இன்னொரு பக்கத்தில் ஊற போட்டிருக்கிறேன். அதில் வந்து கொஞ்சம் சர்க்கரை, தேங்காய் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இது சிகப்பு அரிசி அவல், கேரளா மட்டா ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா சிவப்பாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் உடனே சாப்பிட முடியாது, கொஞ்சம் ஊற வச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அதுக்காக ஊற வச்சுருக்கிறேன். சாயங்காலம் எனக்குமே ஸ்நாக்ஸ் இது தான். அப்படி இப்படின்னு டைம் எப்படி தான் போச்சோ தெரியல. நான் டீ குடிச்சிட்டு வந்து சாம் குட்டிக்கு அவல் கஞ்சிக்காக அவல் வந்து வேக போட்டிருக்கிறேன். நான் எனக்காக அவல் ஊற வச்சுருக்கிறேன் இல்லைங்களா, இதில் வந்து தேங்காய், வாழைப்பழம், அப்புறம் சர்க்கரை, இந்த 3 போட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்குமே ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக இந்த மாதிரி சிகப்பு அவல் வந்து இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம். நல்லா சத்தானதும் கூட. வாழைப்பழம், தேங்காயெலாம் ரொம்ப சாப்பிடாத குழந்தைங்க இருந்தாங்கன்னா இதில் தேங்காய் நல்லா திருவி போட்டு வாழைப்பழத்தை பொடி பொடியாக கட் பண்ணி, டேட்ஸு பொடி பொடியாக கட் பண்ணி, கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்குள்ளே சாம் குட்டி எந்திரிச்சிட்டான். அவனுக்கு பால் ஆற்றிட்டு இருக்கிறேன். பால் ஆற்றி கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அவனை குளிக்க வைக்கணும். அதுக்குள்ளே இந்த அவல் கஞ்சியும் வெந்துடும். குளித்து முடிச்சுட்டு வந்து இந்த அவல் கஞ்சி தான் அவனுக்கு ஸ்நாக்ஸுக்காக கொடுக்க போகிறேன். பால் குடிச்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் விளையாடிட்டு இருந்தான். சரி, அந்த கேப்பில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கழுவிடலாம் அப்படின்னு வேகமாக தேய்ச்சிட்டு இருக்கிறேன். இவ்வளோ நேரம் வீட்டுக்குள்ளே இருந்ததுனால வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி கதவுலேருந்து தட்ட ஆரம்பிச்சிட்டான். அதுக்காக என்ன கூப்பிட்டுட்டே இருக்கிறான், வெளியே கூட்டிகிட்டு போ அப்படின்னு. நம்ம என்ன தான் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் குழந்தைங்கள ஒரு செகண்டு கூட விடாமல் கவனமாக பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா எதையாவது தூக்கி வாயில் போட்டுப்பாங்க. திடீர்னு சோஃபாவில் ஏறிடுறாங்க, சேரில் ஏறி கீழே விழுந்துடுறாங்க. அந்த மாதிரி ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. அதனால் வேலை பார்த்துட்டு இருந்தால் கூட ஒரு கண் எப்போவும் அவனை பார்த்துக்கிட்டே
குளிச்சுட்டே தான் இருப்பேன். டெய்லியுமே மொட்டை மாடிக்கு தண்ணி கொண்டு போய் வச்சு அங்கேருந்து தான் குளிக்கிறது. ஏன்னா மொட்டை மாடியில் குளிக்கும்போது இவருக்கு அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அங்கே இருக்கிற மரத்தெல்லாம் சுற்றி சுற்றி பார்த்துட்டு குளிக்கிறதே தெரியாது. அதனால் அழவே மாட்டான். இது எனக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு, அவங்க அப்பாவும் வந்துட்டாங்க, அதனால் டீ போட்டுட்ருக்குறேன். அப்படியே நானும் குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாச்சு. இங்கே இந்த மணி பிளான்ட் வந்து இப்போ தான் போட்டு வச்சுருக்கிறேன் டம்ளரில், வேர் வருதா அப்படின்னு பார்க்குறதுக்காக. பக்கத்து வீட்டிலேருந்து நமக்கு கிடச்சிது, அதிலேருந்து கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கொண்டு போட்டிருக்கிறேன். இது நைட்டு சாப்பாட்டுக்காக வெண்டைக்காய் புளிக்குழம்பு, சுடு சுடு சாதம், அதுக்கப்புறம் பெப்பர் போட்டு முட்டை ஆம்லேட், அவ்வளோதான் நைட்டு சாப்பாடு. ஒரு 7 மணியோடு எல்லா வேலையும் முடிஞ்சுது. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.